இங்கே கூழ்மி இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை, என் சாஷ்டாங்க நமஸ்காரம். ஏனென்றால் இந்த படம் நிஜமாவே தேவா சார் பாவிஜய் எழுதினார் படத்தில், அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசுல ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாதிரி இல்லை, சுதா வச்சேனே சொல்றேன். 75 வயசுல இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியர்ல வந்திருக்குன்னா அது கண்டிப்பா அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தை பண்ணலான்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி. எங்க அருண் கொஞ்சம் குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமா என் நாடகங்களை ஈரோட்டில் போட்டுட்டு இருக்கிறோம். இந்த நாடகத்தை நான் பண்றேன்னு முன் வந்தா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன், எவ்வளவு படம் பண்ணீங்க சார், ஒரு தரம் கூட என்ன உங்க படத்துல யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்தை பார்த்த 2வது நாள் இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த ஃபைனல், நீங்க பார்க்க போறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்கிரீன் பிளேயை பக்காவ மைண்ட்ல ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி greatness of the directors of the 80s and 90s. சுஹாசினி will appreciate that. அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமா ஒரு ஷாட் எடுத்துட்டு அதுல ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றது அது எல்லாரும் பண்றாங்க. ஆனா இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே பாலச்சந்தர் தான் என் கையை பிடிச்சி இழுத்து 1971 நவகிரகம்ங்கிற படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசான் அவர் தான். சரி, நம்மெல்லாம் ஒரே வழியில வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ் ஃபவுண்டேஷன். அப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாம வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார். ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதுல ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்துல. அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் என்ன கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான். அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டார். அதுக்கு மேல மாளிகையை கட்டிட்டு அதுல யாராரு குடியிருக்கிறதுன்னு பார்த்தா, இங்க நீங்க பாருங்க, மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சு போட்டிருக்கீங்க அந்த படத்துல, இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும்னு கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரம், ஐ மீன் என்னன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. சுஹாசினி எனக்கு சின்ன போனி டெயில்ஸ்ல இருந்து நான் பார்த்திருக்கேன். ராஜபார்வையில் நாங்க நடிச்ச போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுல இருந்து நான் பார்த்திருக்கேன். கமலும் நானும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட். பட் நான் சொல்லி முடிக்கல, நீ பண்றியானு பண்றேன், நான் சுரேஷோட பேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கனி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர் கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்றார், அவர் எவ்வளவு ஹியூமிலிட்டி பாருங்க. ஒரு இசையமைப்பாளர் தன்னை பத்தி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே. என் பாடல்கள் பேசட்டும், நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னுவாரு. அண்ட் அவருக்கும் நாங்க பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதர். அதுல ஒரு காமன் பாயிண்ட் எங்களுக்கு. எனக்கு சொன்னாரு, சார் நீங்க இதை படமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னை பத்தி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படிதான் ஆரம்பிச்சார். இவன் என்ன கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க, ஆனா என்னுடைய பயோடேட்டால என்னால இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர் டிராமா பார்த்துட்டு. இதுதான் நடந்தது ஆக்சுவலா டிராமால. சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அட போயா, இதை விட காம்போ எங்க கிடைக்க போகுது, நல்ல பரோட்டா, நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு, இது ஏன்டான்னு ஏன் சொல்ல போறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன், இட் இஸ் கோயிங் டு வின். இதுல பத்தி டவுட்டே கிடையாது. தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர். அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருக்கார். செஞ்சோட்டு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்டோட கேரக்டரை நீங்க படம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தப்புறம் தலைவாசல் விஜய் மறந்துடும், அந்த கேரக்டர் தான் ஞாபகப்படுவோம்.
சுஹாசினி. நான் வந்து வர வர வந்து வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிறத பேரை மறந்து அப்பப்போ பாக்கியம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரோல்ல இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேட்டாங்க உங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்றதுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டு கொடுத்தாங்க. அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும். அந்த ஷாட்டுக்கு தான் அந்த மாதிரி பல பீசஸ் இதுல பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே அந்த ஜூரியில முதல்ல என்ன கேட்கறாங்கன்னா சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அப்ப சரி வேற யாருக்குன்னா போலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதுல பண்ணியிருக்காங்க. ஜேபி குட் ஃப்ரெண்ட், நான் ஒரு கிண்டல் பண்ணுவேன், குணச்சித்திர குன்று அப்படி இருக்காரு, கிண்டல் பண்ணுவேன். ஒரே சீன் வந்தாலும் அடிச்சு we had such a lovely time in யுத்தம் செய். அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அண்ட் அப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஒரு ஹிந்தி படம் 2 தெலுங்கு படம் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஹிந்தி படம் மாதவனோட, தெலுங்கு படம் 2, ஒன்னு பிரபாஸோட, இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட. இதோட என்ன வேணும் இந்த டைம்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவன் கொடுத்த வரம். இந்த சமயத்துல இந்த சாருகேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு. காரணம் எங்க யுஏஏ நாடக குழுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நாங்க நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சது இல்லை, இல்ல கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாம இருந்ததே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா பெண்படுத்தும் பாடுன்னு நாங்க போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமா வந்தது. அறிவாளி காமெடியை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கு அடுத்தது நான் முதலில் மேடையில் ஏறியது. நான் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் 1961. இது என்னுடைய மேடை நாடகத்தின் 64வது வருடம். அந்த நாடகம் பேர் பெற்றால் தான் பிள்ளையா, அது நடிகர் திலகம் நடிச்சு பார்மகளே பார்னு பெரிய ஹிட் படமாச்சு. அதுக்கப்புறம் நாங்க போட்ட கண்ணன் வந்தான்ங்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமா நடிகர் திலகம் பண்ணார். கௌரவம்ங்கிற படமா அவர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை இன்னும் ஒரு நடிகனா சினிமா உலகத்திலையும் சரி உலகத்திலையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்க நாடகம். அது பரீட்சைக்கு நேரமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த சாருகேசி தான். இந்த சாருகேசி எனக்கு பிளாக்ங்கிற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்புல அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான்னும் போது அருமையா நாடகத்தில் கிடைச்சது. வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. நான் அப்படியே அந்த ரோலா இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷன்ல we did it. Every one of those actors have been brilliant. ரம்யா பாண்டியன்லாம் சும்மா சொல்றாரு கைடன்ஸ் கேட்டால. ஏன்னா முதல்ல இவர் எனக்கு ரம்யா பாண்டியன் யாருன்னு தெரியாது. சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு கேட்டேன், என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா, கோமாளி அப்படின்னாரு. என்னங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோல் ஆக்கி கொடுக்க சொல்றீங்களே என்ன. இல்லைங்க குக் கோமாளியில ஃபேமஸ் அப்படின்னு பார்க்கலாமே. என்ன எனக்கு என்னமோ தெரியல, நாடகத்துல பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட இப்ப பேசுற அந்த கௌதமிங்கிற கேரக்டர்ல இருந்த, தப்பா எடுத்துக்காத, ஒரு அரகன்ஸ் இருந்தது. அது அப்படியே செட் ஆச்சு. அந்த பையன் ஐயப்பராஜ், நானும் சுஹாசினி செட்ல இவன் எப்படி பண்ணுவான் தெரியலையே, ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலையேன்னு பார்த்தா அங்கதான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக். சத்தமே போடாம அந்த பையன் கிட்ட வேலை வாங்கியிருக்கார். இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் மூவிஸ். இந்த படத்துல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலத்தை சுதந்திர போராட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டத்தை. சத்தியமா ரொம்ப நாள் கழித்து தமிழ் படத்துல கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாருகேசியாக தான் இருக்கும். மென்மைகள் இந்த படம் கண்டிப்பாக சொல்றேன். அவர் எடுத்திருக்கிற விதம், அவரோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் மேன் சஞ்சய் எங்க அவருடைய கேமரா ஒர்க் அண்ட் பா விஜய் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன் சொல்றேன்னா, நாடகத்தை பார்த்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகிறது வேற. இந்த நாடகம் என்னன்னே தெரியாது. என்னுடைய மற்ற நாடகங்கள்லாம் பார்த்திருக்காரு, ஆனா கொடுத்திருக்காரு பாருங்க லிரிக்ஸ் அண்ட் டயலாக்ஸ். நானே அசந்து போயிட்டேன். ஏன்னா நாடகத்தை 150 தரம் போட்டவன் நானு. இதெல்லாம் எப்படியா எனக்கு நாடகத்துல தோணாம போச்சு, இப்படி எழுதியிருக்காரு என்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தாரு. சோ அப்படி ஒரு படம் உங்கள் இதயங்களை வருடும், நெருடும், உணர்ச்சி பொங்க வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். படம் முடிந்து வெளியில வரும்போது கண்கள் குளமாகும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்று புரிய வைக்கும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. முதல்ல அவர் சொன்ன மாதிரி, நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர்ல 2 கெமிக்கல் சேர்ந்தா ஒரு 3வது காம்பவுண்ட் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 3வது வரத்துக்கு இன்னொரு கெமிக்கல் ஒன்று தேவை, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது இருந்தாதான் அந்த ரியாக்ஷன் சரியா வரும். அப்படி இந்த படம் ஜேர்னி முழுக்க எங்களுக்கு கேட்டலிஸ்டா இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நான் மறந்தா கூட அப்பப்போ
அந்த ஆரம்பிச்சிட்டிங்களா, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? இன்னும் நினைக்கவே இல்லை சார் அதை பற்றி. இல்லை சீக்கிரம் பண்ணுங்க, அது நல்ல படம், நல்ல படம். நீ என் நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு, இந்த ஒரு நாடகத்தை மட்டும் ஒரு 3-4 தரம் பார்த்தவர். அவர் வந்து ஒரு சைலண்ட் மென்டாரா எங்களுக்கு இருந்திருக்கார். அவருக்கு நன்றி. அருண் கூட ஒத்துழைச்ச அவங்க வித்யா, ரமேஷ், குமாரபாண்டியன் இல்லையா, அண்ட் இன்னைக்கு இவ்வளவு பிரமாதமா அந்த நிகழ்ச்சியை பண்ற இன்னொரு கோ ப்ரொடியூசர் வந்திருக்கிற ஜெயச்சந்திரன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் 30-40 இயர்ஸ், அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்தமா கலா மாஸ்டர் வந்து எல்லாரும் எங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்து பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்க. இந்தம்மா இன்னும் படம் பார்க்கல, 4 தரம் கூப்பிட்டா வரல அவங்க, அது வேற விஷயம். ஆனா என்ன பாருங்க, சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்கிரீன் பிளே கதை டைலாக்ஸோட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் இதை நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்லது நடந்துடா, என்ன மகேந்திர சார் பாட்டெல்லாம் பிரமாதமா வந்துடும் பயமா இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்துடுமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ், எல்லாத்தையும் அவடமும் விட்டு விடு, கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா, கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒரு நல்லது இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒன்னே ஒன்று என்னன்னா, என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள், இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது 54வது வருஷம், நாடக உலகத்தில் 64வது வருஷம், டெலிவிஷன்ல 50வது வருஷம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புது நண்பர்களும் இருக்காங்க. சமீப காலமா நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள், இந்த உணர்ச்சிகள் உணர்வுகளை சீன்ற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அது சக்சஸ் ஆயிருக்கு, இப்போ நம்ம பார்த்துட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்பிடென்டா இருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, மக்கள் மாஸ் அவங்களை இப்படி கொடுத்தாதான் ரசிப்பாங்க. தயவு செஞ்சு தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள். இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள், சிந்து பைரவியை ஒத்துக்கொண்டவர்கள், ஏன் கமல்ஸ் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லைஃப் சலங்கை ஒலி, அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாருகேசியும் ஒத்துக்கொள்வார்கள். இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும், நான் யாராவது பேரை விட்டுருந்தா தயவு செஞ்சு யாரை விட்ட, இங்க வா இங்க வா இங்க வா. இவர் வந்து எப்படி சொல்லணும்னா சர்க்கஸ் பஃபூன்னு இவரை சொல்லுவேன். காரணம் என்னன்னு, நீங்க சிரிக்க கூடாது, சர்க்கஸ்ல எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃபூன் தான் சொல்லுவாங்க, அதுதான் ரியல். அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் an எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், காஸ்டியூமர். உங்க தாக்ஷியனி வந்திருக்காங்க, தேங்க்யூ சோ மச் தாக்ஷ் ஃபார் டூயிங் லவ்லி காஸ்டியூம். எல்லாமே வந்தா எங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறது வருதா. ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர். I wish we do more projects together. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் படைத்திருக்கிறோம். இந்த சமையலை கொண்டு போய் நீங்க அழகா மக்கள் கிட்ட கொடுங்க போதும். மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நான் 4 பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சிருக்கேன் டைட்டில்ஸ்ல. அந்த 4 பேர் யாருங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முதலில் என்னை பெற்ற தந்தை, காலம் சென்ற நாடக ஜாம்பவான் ஒய்ஜிபி அவர்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த படம். அடுத்து நான் பெற்ற தந்தை, கவிஞருக்கு அது வார்த்தை புரியும். என்னை பெற்ற தந்தை ஒய்ஜிபி, நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கிறேன் என்றால் 24 மணி நேரம் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பேன். அவருக்கு இது சமர்ப்பணம். இந்த படத்தை பார்க்க அவர் இல்லையேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சு வலியா இருக்கு. அடுத்து எனக்கும் இது இசை சம்பந்தப்பட்ட படம்ங்கிறதுனால இந்த சமர்ப்பணம் தேவாவை ஒத்துப்பார். த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஐ ஹவ் எவர் ஹர்ட், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு இது சமர்ப்பணம். கடைசி சமர்ப்பணம் யாருன்னா, என்னையும் அந்த பாதையில் இறக்கிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணாவையும் அந்த பாதையில் இறக்கிவிட்ட அந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். இன்னும் ஒருத்தர் நான் சமர்ப்பணம்னு சொல்ல, இதை பார்க்க அவர் இல்லையே, என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார் திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன். என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர் இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார், இல்லை நான் மிஸ் பண்ணிட்டோம் அவரை, பரவாயில்ல. அண்ட் சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னும் நான் என்னென்ன சொல்றதுன்னு தெரியல.
முக்கியமாக ஒன்ஸ் அகேன் இங்கே 3 ஷெட்யூல் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு இவ்வளவு தள்ளி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எங்க பிஆர்ஓ ரியாஷ் அங்க உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவரு ஒரு விசில் அடிங்க, அவருக்கு ஒரு தப்பு இல்லை. அப்பதான் நிறைய மேட்டர் கொடுப்பாரு அவர், அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஒரு படத்தின் மூலமா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு அவர் ஒத்துப்பார் நினைக்கிறேன். சுரேஷ் சார், உங்களுக்கு தான் அது சார், உங்களுக்காக தான். எங்க 2 பேருக்கும் ஒரு சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல. எவ்வளவு சம்பாதிச்சோங்கிறது அது கணக்கெடு இல்லை, அவ்வளவு ஒன்றும் இல்லை. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது எங்ககிட்ட. ஆனால் இத்தனை நடிகர்கள், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை பேரோட மனத்தை சம்பாதித்துக்கிறோம் என்பது இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிந்தது. என்ன ஒரு கோஆபரேஷன், என்ன ஒரு கோஆபரேஷன். என்னுடைய 80s 90s டேஸ்க்கு நான் போயிட்டேன். ஒரு படம் பண்ணால் ஃபேமிலி மாதிரி இருக்கும், அந்த ஃபேமிலி மாதிரி பண்ணுவோம். அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் வெற்றி ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. இன்னொரு நன்றி, இங்க குடும்பம் இருக்கு. என்னோட ஒய்ஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டாரு ஒரு பக்கத்துல கேமரா பாக்குறதுக்கு. எனக்கு என்ன பயமா இருக்கு, நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் சொல்லிடுறேன். 75 வயசுல எனக்கு அது கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் சார். அது பாருங்க, ஒரு படத்துல நான், என் மகள், அவனுடைய மகன் 3 பேரும் நடிச்சிருக்கோம். அந்த படத்துல அவன் பாடியிருக்கான். இதை பார்க்க என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு. ஆண்டவா, உனக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நான் இந்த மேடையில் நிற்கிறது ஒரு மகளாக ரொம்ப பெருமைப்படுறேன், ஒரு தாயாகவும் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ரெண்டுமே கனெக்டட் இன் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ. ஒரு மகளாக நான் ஏன் பெருமைப்படுறேன் அப்படின்றத நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். பட் இவ்வளோ பெரிய ஒரு தருணத்தில் இங்கே இருக்கிற பெரிய பெரிய நபர்களுக்கு மத்தியில் இதை நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். மேடை நாடகத்துக்காகவே ஒரு மனிதர் சினிமா கரியரை அப்பப்போ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, எனக்கு நாடகம்தான் முக்கியம், எனக்கு 6 மணி ஆனால் கிருஷ்ணகான சபா இல்லை மியூசிக் அகாடமி இல்லை மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு நான் போகணும், இல்லைன்னா எங்கள் அப்பா திட்டுவார் அப்படிங்கிற அளவுக்கு கிவிங் அப் அ லாட் இன் சினிமா ஃபார் த சேக் ஆஃப் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு மனிதருடைய மகளாக இன்னைக்கு நான் நின்று இந்த மேடை நாடகம் சினிமாவாக மாறினதை பார்க்குற தருணம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது யுஏஏடைய ஒரு ஹால்மார்க் பிளே. இதுக்கு முன்னாடியும் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்டோடைய பல நாடகங்கள் சினிமாக்களாக வந்திருக்கு. அது when my father speaks he will talk about it, I'm sure. மேடைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும், எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவர் ஒன்று எனக்கு கூப்பிட்டு நீ இனிமேல் மேடை நாடகத்தை எனக்கு அப்புறம் நீ நடத்தணும் அப்படின்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லலை. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா என்னை நீ நல்லா படிச்சுட்டு எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுன்னு தான் சொன்னார். ஆனால் இந்த மேடை நாடகம் மேலே அவருக்கு இருக்கிற அந்த போதை, அந்த பைத்தியத்தை பார்த்து தான் நான் இறங்கினேன். இப்போ எனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, போதை. லிட்ரலி இங்கேருந்து நான் கிளம்பி, நான் ஏன் முதல்ல பேச வந்தேன்னா எனக்கு இன்றைக்கி மேடை நாடகம் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து பேசி முடிச்சுட்டு கிளம்பி போனேன். எங்களுடைய பெருமாளே அப்படிங்கிற நாடகத்தோடைய 140வது காட்சி இன்னைக்கு. அதுக்கு நான் போயாகணும். என்னை விட அவருக்கு தான் டென்ஷன். நீ சீக்கிரமாக பேசிட்டு கிளம்பு, அங்கே போய் லேட் பண்ணாத, நீ போய் மேக்கப் போட்டுக்கணும், நீ ரெடி ஆகணும். தட் இஸ் தி தியேட்டர் ஆக்டர் இன்சைட் திஸ் மேன். அந்த பேஷன் இருக்கிறதுனால தான் he was able to bring the character Charukesi to life. And I'm very, very happy and proud as a daughter today. ஏன்னா சத்யராஜ் அங்கிள் கரெக்டாக சொன்னாங்க, முத்திரை குத்திருவாங்க அப்படின்ட்டு. இவருக்கு குத்தின முத்திரை, இவர் ஒரு காமெடி நடிகர். ஆனால் மேடையில் அதே சமயத்தில் 80s அவர் நடிக்காத படம் கிடையாது. ரஜினி சார் கூட, கமல் சார் கூட மேக்சிமம் அவர் தான் காம்பினேஷன். அந்த டைமில் மேடையில் கலக்கிக்கிட்டு இருந்தார், விதவிதமான வேஷங்கள் போட்டு கலக்கிக்கிட்டு இருந்தார். ஆனால் அது அந்த அளவுக்கு வெளியில் வரல, பிகாஸ் அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. இன்னைக்கு he is being recognized and appreciated as a character artist
எல்லாரும் வந்து மாநாடு படம் பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து சார் இப்படி நடிச்சிங்க, சூப்பர் சார், லெஜெண்டு சார் நீங்கள். எனக்கு காமெடியாக இருந்தது. நான் 80லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவர் அந்த மாதிரி நடிக்கிறத. எனக்கு புதுசாகவே தெரில. ஒரு மேடையில் பண்ணதை மாநாட்டில் பண்ணார், அவ்வளோதானே தவிர்த்து எனக்கு அது வித்தியாசமாக தெரில. பட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அதை பார்த்து தே ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தட் மை ஃபாதர் கேன் கிவ் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் திஸ் play, which is a super hit blockbuster as a play, has become a film and is going to see the light of day very, very soon. And what a combination to give this to the audience. எங்களுக்கெல்லாம் வந்து நான்லாம் மிகப்பெரிய தலைவர் ஃபேன். எங்களுக்கெல்லாம் வந்து பாஷாக்கு முன் பாஷாக்கு பின் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் தலைவர் படம் வரும்பொழுது. அந்த பாஷாவை எங்களுக்கு கொடுத்த the one and only சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிற போது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அண்ட் அவரோட டைரக்ஷனில் நானும் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது இன்னும் மேலும் மேலும் எனக்கு பெருமையை கொடுக்குது. அண்ட் நான் கூட நடித்த திரு சமுத்திரக்கனி அவர்கள், அவரும் மேடை பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு மாபெரும் நடிகர் தான். அவரும் நானும் சேர்ந்து இந்த படத்தில் நடித்தோங்கிறது எனக்கு பெருமை. அண்ட் வாட் வண்டர்ஃபுல் மியூசிக். ஏன்னா திஸ் ஃபிலிம் இஸ் அபவுட் அ மியூசிஷியன். ஒரு இசைக்கலைஞரை பற்றின கதை தான் இந்த படம். நிஜமாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி குடும்ப படங்கள் மறுபடியும் திரைக்கு வந்து உங்கள் எல்லார்கிட்டேருந்து ஒரு நல்ல வரவேற்பு வருதுங்கிறதுனால ஒரு இசைக்கலைஞர் பற்றின படத்தை என்னுடைய ஃபேவரட், ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் தேவா சார் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டதுங்கிறது நீங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு சங்கராபரணம், ஒரு சிந்து பைரவி அப்படின்னு யோசிக்கும் போது சாருகேசிக்கு தேவா சாரா எப்படிங்க, சிங்கே ஆகலையே, ஹே ஹே அதுதான் அவருடைய ஹால்மார்க்கு, எப்படி இதுக்கு அவர் மியூசிக் போட்டாரு நீங்களாம் யோசிப்பீங்க. தயவுசெய்து படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்திருக்கிற ஒரு பாடலையும் பாருங்கள். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேளுங்க. You'll understand what a genius Deva sir is when you see and watch this film and experience the music in this film. I'm so happy. It's a galaxy of artists who have performed. எல்லாருமே வந்து சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் இருக்கிற அன்புனாலையும் மரியாதைனாலையும் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. உருவங்கள் மாறலாம் எங்கள் அப்பாவுடைய 100வது படத்தில் அவருக்கு பேர் ஹாசினி மேம், திருப்பி சாருகேசியில் அவருக்கு பேர். உருவங்கள் மாறலாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது 80s இருக்கிறதோ அதில் ஒர்க் பண்ண இந்த ஒன் அண்ட் ஒன்லி கலா மாஸ்டரும் இங்கே தான் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ எம் ஷுவர் சாருகேசி வில் ஆல்சோ ரீச் தட் சக்ஸஸ் வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். மனம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெலுங்கில். அதில் வந்து அக்கினேனி ஃபேமிலி 3 generations அந்த படத்தில் நடித்தாங்க. நாகேஸ்வரராவ் காரு, நாகார்ஜுனாஜி அண்ட் போத் த சன்ஸ் நாக சைத்தன்யா அகில். நான் பெருமையாக சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரே படத்தில் 3 தலைமுறை ஒரு படத்தில் நடிச்சிருக்குன்னா அது இந்த சாருகேசியில் தான். நான் ரொம்ப பெருமை பீத்திக்கிறேன்னே சொல்லுங்களாம். ஏன்னா எங்கள் அப்பா, நான், அஃப்கோர்ஸ் அப்பா பொண்ணாலாம் நாங்கள் நடிக்கலை, பட் எங்கள் அப்பா, நான் அண்ட் எங்கள் அப்பாவுடைய சின்ன வயசு சாருகேசியாக என் மகன் ரித்விக் இந்த படத்தில் அறிமுகமாகறான். அவன் வந்து இந்த பக்கம் இந்த ஜீனுனா அந்த பக்கம் ஜெமினி கணேசன் சாவித்ரியோடைய கொள்ளு பேரன். அண்ட் இஸ் டேக்கன் அப் சிங்கிங் ஆஸ் அ ஃபுல் டைம் கரியர். ஸோ இந்த படத்தில் தேவா அங்கிளோட பிளெஸிங்கோட ஒரு சின்ன பாட்டும் பாடியிருக்கான். தியாகராஜ பாகவதர் மாதிரி பாடிக்கிட்டே நடிச்சிட்டான் என் பிள்ளை இந்த படத்தில். ஸோ ஐ எம் வெரி 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 ப்ரவுட் அண்ட் ப்ளீஸ்ட் to be part of such a brilliant project and such a wonderful team of amazing actors. And a big thank you to Arun. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் படம் இல்லை டக்குன்னு ஒரு காமெடி படம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற டைமில், இல்லைங்க இந்த ட்ராமாவை நான் பல தடவை ஈரோடில் போட்டிருக்கேன், இந்த ட்ராமாவுக்கு இந்த கதைக்கு வேல்யூ இருக்குது, இந்த படத்தை நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அருணுக்கு எல்லாரும் நீங்கள் தயவுசெய்து ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் ஆஃப் திஸ் கைண்ட், பட் டெஃபினெட்லி திஸ் ஃபிலிம் வில் டூ வெல் அண்ட் இட் வில் டச் சம் கார்ட் சம்வேர் இன் ஆல் யுவர் ஹார்ட்ஸ் அட் சம் பாயிண்ட் இன் டைம். ஏதாவது ஒரு சீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல டக்குன்னு உங்களை வந்து இந்த படம் வந்து நிகழ வைக்கும்.
என்னை பல தடவை நிகழ வச்சிருக்கு இந்த படம். அதுவும் எனக்கு பிரச்சனை என்னென்னா, எங்கள் அப்பா சாவறதை நான் சினிமாவில் பார்க்கவே மாட்டேன். நான் பரீட்சைக்கு நேரமாச்சு, கிளைமேக்ஸ் நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்ததில்ல. நான் கட் பண்ணிவிடுவேன் சீனை, போட மாட்டேன், பார்க்க மாட்டேன். இதில் உட்காத்தி வச்சு இதெல்லாம் வந்து என்னை பார்க்க வச்சார். இந்த சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் பண்ண வேலை தான். பட் amazingly made film, amazingly made and wonderful cast and crew. And இந்த சாருகேசியோட வாழ்க்கை பயணத்தில் உண்மையான பாக்கியமும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சுதா மகேந்திரா, ஹூஸ் த பிக்கெஸ்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஒரு நடிகனுக்கு குடும்பம் நல்லா இருந்தால் கரியர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப முழுமையாக நம்புகிறோம். அந்த விஷயத்தில் எங்கள் குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு குடும்பம். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தலைங்களுக்கும் வாய்ச்ச மனைவிகள், நல்ல மனைவிகள். அதனால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். ஸோ தேங்க்யூம்மா ஃபார் பீயிங் தட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு மை ஃபாதர். And to all of you, once again, please watch this film in the theatre. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்தப்போ 2வது தடவை பாருங்கள். பட் தயவுசெய்து தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். உங்களுடைய அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி படங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்க்க வைங்க. ஒன்ஸ் அகெயின் என்னை மதித்து இவ்வளோ பெரிய குரூப்புக்கு மத்தியில் என்னை முதல்ல பேச வச்சதுக்கு I thank the entire team and Suresh Krishna uncle for this amazing opportunity. Thank you very much. இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் மேடையில் உட்காந்துருக்கும் போது நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி டைரக்டர், a fantastic human being, a very simple person with a very great heart. Thank you very much for giving me this role, sir. ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இது. அண்ட் கனி, ஜேபி, அதுக்கப்புறம் ரம்யா, அண்ட் தென் ராஜையப்பா, வைஜி மகேந்திரன் சார், இவங்களோடலாம் நடிக்கிறது சுவாசினி மேம் அவங்க. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இதில் நான் ரொம்ப பேச விரும்பல. நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தேங்க்ஸ் டு சுரேஷ் கிருஷ்ணா சார். பிகாஸ் ஒர்க் பண்ண அந்த ஒரு 8 நாள் 7 நாள் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து எவ்ரி டே வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், especially from Suhasini ji and YG Mahendran sir. And the Carnatic songs வந்து நம்ம off late in the pan-Indian film னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் you had a lot of actors coming from all over the region acting in all the languages. பண்ணும்போது அந்த command over the language அப்படிங்கிறதே நமக்கு வந்து கொஞ்சம் it's not so easy to அதை எடுத்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு, அதை by heart பண்ணி giving the correct emotions and expressions. ஸோ ஒரு கர்நாடிக் சாங் வந்து அந்த ஏற்ற இறக்கத்தோட டங் ட்விஸ்டிங் மாதிரி நிறையா அந்த பாட்டுகள் வந்து வைஜி மகேந்திரன் சார் பண்ணும்பொழுது இட் வாஸ் சிம்பிளி மைண்ட் ப்ளோயிங். வெரி ஹானர்ட் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் சஞ்சயோட கேமரா அண்ட் ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம். அண்ட் தேங்க்ஸ் டு சத்யராஜ் சார், ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டார். என்னுடைய கதாபாத்திரம் நான் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் தேங்க் சுரேஷ் கிருஷ்ணா சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். அண்ட் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் இட். ஒரு முக்கியமான சீனில் வந்து வி வர் ஷூட்டிங். அண்ட் அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு வரும்பொழுது ஐ ஃபெல்ட் எனக்கு வந்து நான் பண்ணது கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார் அங்கேருந்து பார்த்துட்டு நோ விஜய், திஸ் இஸ் நாட் யூ, ஐ வாண்ட் இல்லை அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிலாம் சொல்ல வரல. சில இந்த 32 வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணது ஓரளவுக்கு ஓகேன்னு ஒரு சின்ன ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்ல. சார் இல்லை சார், ஐ திங்க் ஐ ஹவ் டன் வாட், இல்லை திஸ் இஸ் நாட் யூ, ஜஸ்ட் கோ டேக் 5 minutes, திங்க் ஓவர் இட் அண்ட் கம் அண்ட் டூ அகெயின் அப்படின்னா. ஒரே வாட்டி மானிட்டரில் நான் பண்ணது பார்த்துக்கலாமா சார் அப்படின்னா போய் பார்த்தேன். I knew something was missing. ஒரு 5 minutes அப்புறம் வந்து பண்ணதுக்கப்புறம் சுரேஷ் சார் said, this is what I wanted from you. Sir, I'm deeply honored. I'm really, thank you so very much, sir. You are a living legend and working with you is a great honor to me. And definitely இந்த சாருகேசி ஃபிலிம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையுங்கிறதுல எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. The scenes, the longevity of the shots definitely will touch the audience. And படம் முடிச்சுட்டு போகும்பொழுது ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே போனோம், இல்லை வந்து அழுதுகிட்டே போனோம், இல்லை ஃபீல் பண்ணிக்கிட்டு போனோன்னு. இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்து வெளியே வர ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, it will definitely touch you, it will hit you,
இட் வில் மேக் யூ ஃபீல் எங்கே போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் போவோம். ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் லக் டு சாருகேசி டீம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்னா யோசிப்போம். அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது. இருக்கிற வாழ்க்கைய நமக்கு தெளிவா இருக்கிற நேரத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு. விஜயம் சார், உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விடாது. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மதுமன் கிளம்புனாங்க, கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுன்னதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக உட்காந்தாரு. நான் சார்ட்ட சொன்னேன், ஜேபி சார்ட்ட, இதுதான் சார் இருக்கேன். இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனதான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழே இருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினோடனே, கதவை திறந்தோடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னங்க கதையை கேட்கல அப்படின்னா, இல்லை நான் இது வரைக்கும் 40 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல, நீ ஒருத்தன் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்து, அதனால இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்க பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிதான் நான் சாரை பார்த்தேன். என் குருநாதரோட வேற ஒரு உருவமாக தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது அவ்வளோ ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சுரேஷனை கூப்பிட்டாரு. சுரேஷனை பற்றி சொன்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர் அவர். என்னுடைய குருநாதரோட பயணப்படும் போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷன் பேரை சொல்லுவார். எங்கள் டைரக்டர் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ பரபரப்பான இயக்குனர், அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவார். அப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் பண்ண நீ வா உட்கார், ஏன் பழக்கம் அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு நான் முன்னாடி உட்கார வச்சாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும். எனக்கு இந்த அண்ணா எனக்கு முதல்ல தனியார் ஏதாவது எடுங்கண்ணா, கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பேசி வந்துடும். அப்படி எடுத்துட்டு போய் எனக்கு ஆனால் என்னோட இருக்கும்போது டைரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம டைரக்டரோட பேசிட்டு இருந்த மாதிரி, நம்ம டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் அந்த குருநாதர் கே. பாலச்சந்தர் அவர்களுக்கு அந்த நேரங்க நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் நீங்கள் டைரக்டர் இருப்பார். அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்காரு, அப்படிதான் நான் நினைப்பேன். அப்புறம் இதில் இருக்க எல்லாமே சொந்தம் தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சுன்னா போயிட்டே இருக்கும். இந்த ட்ராமா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படைப்பு ஆக போகுது, திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி நீ என்ன பண்ண போற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து 2 இருந்தது. அதில் ஒன்று தலைவாசல் விஜய் அண்ணா கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து ராஜதேவன். அதுக்கு பாடணும் நமக்கு வராது, நல்ல பாட்டு நான் அப்படியே பார்த்துட்டு வந்துச்சு. ஏன்னா இல்லைண்ணா எனக்கு ஒன்றும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் உள்ள இருக்கணும். சரி அப்போ நீ டைரக்டராகவே வந்துரு
நீ ஏன் இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் அண்ணன். இந்த படைப்புக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. நன்றிண்ணா, தேங்க்யூ. தேனிசை தென்றல் தேவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிர்ப்பு வரும், அவ்வளோ சந்தோஷம் வரும், மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன், அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்கு, அடுத்து ஆரம்பிச்சிடுவோம் பண்ணிடுவேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் சக நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். சார் அப்படி இருந்துச்சு சார், வசனம் சூப்பராக இருந்துச்சு சார். ரிச்சார்டு இருக்கானே தம்பி எடிட்டர் ரிச்சார்டு என்ன பண்ணுவான்னா, ஆனால் எங்கே இருக்கான்னு கேட்கவே மாட்டான். 3 மணிக்கு வந்துடலாம் டே, நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன். நான் பரவாயில்ல நான் வந்துடுறேன் இதே. அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு 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 ரத்தனம் சதையுமான ஒரு படைப்பா சாருகேசி வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ள பரவிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு, குடும்பமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படைப்புல சாருகேசியும் ஒரு படைப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தோட கதை என்னங்கிறது எனக்கு தெரியும். என்னன்னா, நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு பெரிய தாக்கமே நமக்குள்ளே ஏற்படுத்துது. இம்மீடியட்டாக கனெக்ட் ஆக முடியுது. இதுக்குள்ள வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு 2 பேர் போதும் அதில், வைஜெயம் அண்ணா அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். வைஜெயம் அண்ணா கூட நான் யுத்தம் செய்ய பண்ணும்போது நிறைய நாள் நைட் ஷூட் தான், மிஸ்கின் சார் ஷூட்டில். அவர் ரொம்ப நாளாக ரெஸ்டில் அடிப்பாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அந்த நைட் ஷூட்டில் ஒரு பிஸ்டல் தட்டாம அவ்வளோ அற்புதமாக விசில் அடிப்பார். நம்மளுக்கு சின்னோண்டு ஏதாவது பண்ண தெரிஞ்சாலே நம்ம ஒரு படத்தை மட்டும் அடிப்போம். அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் நான் அந்த ஷூட்டில் முழுமையாக அதை ரசிச்சிருக்கேன். அவர் விசில் அடிக்கும்போது நான் மைக்கில் படிப்பேன். ஏன்னா யூனிட்ல வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அது அவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எப்படி இது செய்கிறீங்கன்னா, எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை ஜெப்பி, பட் எனக்கு பாட வராது. அதனால விசில் அடிக்க ஆரம்பிச்சு அது அப்படியே செட் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அது சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய ஜாம்பான் கூட நான் அப்போ நடித்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது தான், சாருகேசி சரியில்லை அப்படிங்கிறது. கணி சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான். சில நேரத்தில் ஹால்லேருந்து நினச்சி ரூமுக்கு போவேன். ஏன்னா போய் சேர்ந்தப்புறம் ரூமில் போய் நின்றுட்டு எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லேப்ஸ். அது ஏஜ் ரிலேட்டடா இல்லை என்னன்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்கள் சட்டுன்னு நடந்து போவோம். ஏந்திரிச்சு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது மைண்டில் இருக்க நடுவில் வேறு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் தாட்டில் எதுக்கு அங்கே போனோங்கிறது மறந்து நிற்போம். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் வைஜெயம் அண்ணாவோட கேரக்டர் வரும். அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய டாக்டராக தான் நான் அங்கே வந்திருக்கேன். நான் வேலை பார்த்தேன் அந்த சந்தோஷமான தருணங்கள். தலைவாசல் விஜய் சார், வைஜெயம் அண்ணா, இவங்க கூட தான் என்னோட காம்பினேஷன். அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட நான் வேலை பார்த்தேங்கிறது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். எனக்கு அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு. அசாத்தியமான படங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக அதை பற்றினா அதுவும் ஒரு அது எப்படி அந்த தன்னார்த்தம் வருதுன்னு தெரியல. அது இயல்பாக இருக்க போல இருக்காது. அவர் பண்ணிருக்க அந்த படங்களோட லிஸ்ட்டை பார்த்தோம்னா அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு தெரியும். அவ்வளோத்தையும் பண்ணிட்டு எதுவுமே வேற யாரோ பண்ணாங்க மாதிரி அவர் சைலண்டாக உட்காந்துட்டு இருப்பார். அது அவருடைய சக்சஸ் கிளாஸ். அவர் பேச்சுலையோ எங்கேயுமோ ஏன்னா நம்மள அறியாமல் கொஞ்சோண்டு நம்ம ஜெயிச்சாலும் கொஞ்சம் அறந்த மண்டைக்கு வந்துடும். பட் அவர்கிட்ட நான் பார்த்ததில்லை. நிறைய அவர் கூட ஃபோனில் உரையாடல் தான் எனக்கு. கொஞ்சோண்டு கூட நான் அதை பார்த்ததில்லை. இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ சார். தேவா சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது உங்களை சந்தித்தது. ஆனால் ரசிகனா உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பாடல்களை. ஸோ மீண்டும் இந்த படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க.
ரொம்ப சந்தோஷம். இங்கே என்னை அழைத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இங்க இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில எப்படி ஒரு பங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல ஆசைப்படுறேன் நான். ஸ்டார்டிங் வித் சஞ்சய், அவர் பாலச்சந்தர் சாரோட சினிமாட்டோகிராஃபரோட லோகநாதனோட பையன். ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான். கன்னடம் தெரியாம நான் கஷ்டப்பட்டு, அதற்கு பின்னால கன்னடத்துல நிறைய படங்கள்ல எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்துல என்ன சகிச்சுக்கிட்ட உங்க அப்பாவுக்கும் நீரங்கி சர்மாவுக்கும் கேபி சாருக்கும் என்னோட நன்றி. அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க, அவங்கள பத்தி அப்புறம் சொல்றேன். பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர். நான் வழக்கமாக தெலுங்கு ஷூட்டிங், கன்னடா, மலையாளம்லாம் ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எழுதுவேன். தமிழ்னு வந்தோடனே ஒரு தர்மம் வந்துடும், நம்ம தாய்மொழி இதுக்கு விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இவரோட டைலாகை பார்க்கும்போது தான் அதில் இருந்த உணர்ச்சிகள், அதில் இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருந்தது. நடிக்கும்போதும் சரி, படம் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டைலாக்ஸ் நான் இந்த படத்துல தான் பார்த்தேன். ரொம்ப இதை பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரு என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருந்தாரு. அப்படி இருந்தது ஹாசினி, இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. உங்க டைலாக் பத்தியும் அப்புறம் அந்த பொண்ணு ரம்யா பத்தியும் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு அவரு. ஸோ அதனால உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, எங்க என்ஜிஓக்கு ஒரு ஆந்தம் இருக்கு, அதை எழுதுனது அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டேன், எனக்கு எழுதி கொடுங்க. நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம், எண்ணம், தனிமரம், நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால அவங்க எல்லாரையும் பத்தி பேசணும். நான் என்னை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கலா மாஸ்டர் என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்ல, அடுத்த ரோல் என்னன்னா, நான் டைரக்ட் பண்ண படத்துல இந்திராலா அவங்க தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நாங்க ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் அந்தரத்துல தொங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்போ கிட்டத்தட்ட 55 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 55 வயசுல என் அந்தரத்துல தொங்க விட்டு என்னோட சேஃப்டி, அது மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்ப பட்ஜெட் பெருசா இருக்காது. அதனால நாங்க 4 டான்சர்ஸ் போறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃபிளைட்ல. அப்ப கலா சொல்லுவாங்க, நான் இல்லாம நீங்க அந்த அந்தரத்துல தொங்கக்கூடாது, அதனால ஃபிளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்பாங்க. அவ்வளவு பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். அந்த மேல தொங்கும் போது மற்ற டான்சர்ஸ், கிளாசிக்கல் டான்சர்ஸ் யாரு குச்சிப்புடி, பரதநாட்டியம், அவங்க மொழி ஆட்டம்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் தைரியமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு என் உயிரை காப்பாத்தின கலாக்கு நன்றி. வைஜமேந்திரா சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கும் அப்புறம் வரேன். சமுத்திரக்கனி சார், நீங்க பாலச்சந்தர் சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. நீங்க டைரக்ஷன்லயும் சரி, டெலிவிஷன்ல நீங்க டைரக்ட் பண்ணதும் சரி, அதெல்லாம் நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கோம். இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனா பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்களை பார்க்கறதே ஒரு சுகம் தான். நாங்க சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்னு. கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது, எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டரா நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவா சார், ஆசையில உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது. என்னோட ப்ரொடக்ஷன் ஒரு 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 வித்தியாசமான ஒரு டைமென்ஷன் உங்களோட பாடல்கள்ல அந்த படத்தை இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்ல, அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்துல அவரோட பாடல்களை கேட்கணும். அதுல நானும் ரமேஷ் அரவிந்தன், சரத்பாபு ஆக்ட் பண்ணோம். ஒரு பாட்டும் மணியா இருக்கும். இப்போ நான் பெங்களூருக்கோ போனா துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு, அந்த நான் பாடுற பாட்டை, அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இந்த படத்துல உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமா இருக்கு. அண்ட் சமுத்திரக்கனி சார், உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் டே என் கூட தான் இருக்கு. அவர் என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நான் உங்களோட ஃபேன். அந்த டயலாகை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கேட்டுப்பாரு, அண்ணே இதை இப்படி பண்ணிக்கலாமா, அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமான்னு. ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து. அண்ட் இந்த படத்துல நான் படம் பார்த்துட்டதுனால சொல்றேன், அதுல ரொம்ப ஒரு 1, 2, 3rd பர்சன் அப்படியே ஆம்னி பிரசண்டா இருக்கிறது நீங்க தான் இந்த படத்துல.
ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி. இவ்வளோ நல்ல படத்தை நீங்க வந்து அப்பப்பதான் உங்களை பார்ப்போம். ரொம்ப எதுலேயுமே நீங்க வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நீங்க இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு என்னுடைய நன்றி. தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு, எங்களோட ப்ரொடக்ஷன்லயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என் பக்கத்துலயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பெய்டு ஹாலிடே நமக்கெல்லாம் இல்லை. ஸோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்துல கூட, பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஐ ஆல்வேஸ் தாட் ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமா கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இவரோட படத்தெல்லாம் பார்க்கும்போது வெரி நைஸ். இந்த ஃபிலிம்ல ரம்யா யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோ கஷ்டமான டைலாக் பா விஜய், ரொம்ப அநியாயம் அவங்களுக்கு கொடுத்த டைலாக் எல்லாம். ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் லெங்தி டைலாக்ஸு. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷாட்ல பண்ணலான்பாங்க. பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், காலை தூக்கி வைக்கணும். நாங்கள் 2 பேரும் வேற பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு வைத்திய பயங்கரா பார்த்துட்டே இருப்பாரு. நானும் பார்ப்பேன். நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்லைல்ல சொல்றேன். அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா ரொம்ப அனாயாசமா அததான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நீங்க ஓகே, வைஜி மகேந்திரா ஓகே, சமுத்திரக்கனி ஓகே, நான் ஓகே, இந்த பொண்ணு என்ன போட்டுது அப்படின்னாரு. அவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளவு நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி, ஸ்பஷ்டமான மொழி பேசி, அந்த லாங்குவேஜ்ல ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம். So to all the other people also my thank you. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் கம்மிங் டு சுரேஷ் கிருஷ்ணா, ரொம்ப ரொம்ப சுகமான அனுபவமா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றது. அவர் வந்து சிந்து வரையில் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ பாலச்சந்தர் கிட்ட நாங்க வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்ல கசரத்து வாங்கறதெல்லாம் பார்த்தார் அவரு. ஆனா எல்லாத்தையும் விட இன்னைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. அந்த படம் பண்ணும்போது நாங்க வந்து உண்மையா சின்சியரா அண்டு அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாம வந்தோம். அதுல ஒரு விஷயம் நான் வாண்டட் டு ஷேர். பிரேம் நசீர் வந்து அப்போ ஜூரியில சேர்மனா இருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்டிகுலர் ஷாட்டுமா, அந்த ஷாட்டுக்காக தான் அவனுக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்தோம். இன்னொன்று உன்னுடைய குரல் அந்த மாடுலேஷனுக்காக கொடுத்தோம். டப்பிங் இல்லையமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் டப்பிங் இல்லாத நான் தமிழ் பொண்ணு எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு. அந்த ஷாட்டு சுரேஷ்க்கு தெரியும். நான் ஊர்ல இல்ல, நந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். அப்போ எடுத்த ஷாட்டு. அதுல பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்திலே இருந்தோம். ஆனா அதுக்கு வந்து நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியரிட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அண்ட் வைஜிஎம் எங்க சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர். நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். அதாவது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர் தான். அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். நான் என்னோட பசுமையான சின்ன வயசுல சொல்லக்கூடாது, அதனால பசுமையான நாட்கள்ல வந்து அவங்க 2 பேரோட ஒரே ஆடல்ல பக்கத்துல இருந்து ரசிச்சிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு. எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோடது. நான் என்ன கேட்டாலும் செஞ்சிருக்காரு. எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் வைஜிஎம் ஒன்லி திங் அவர் பிளே வந்து பார்த்துருணும். அது மட்டும் விட்டுறக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் 10 ஸ்டேஜ் பண்றதுக்குள்ள வந்து பார்க்கணும். இல்லைனா பாவம் என்ன நீ எப்ப கேட்டாலும் இங்க இருக்க ஹைதராபாத் போயிருக்கேன் அங்க போறேன் ஒழுங்கா என் பிள்ளைய வந்து பாருங்க. நான் அந்த சாரு கேசி 2 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை எங்க அப்பா அம்மாவோட பார்த்தேன், இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது இதுல நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு. 2015ல நான் வந்து ஃபோன் பண்ணேன் வைஜிஎம்க்கு. நான் பிளே டைரக்ட் பண்ண போறேன்னு அவர்கிட்ட வந்து தைரியமா கேட்டேன். வெள்ளப்புடி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு பிளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு. எனக்கு பிளே எல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணணும் எழுதணும் ஒன்றும் தெரியாது. பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது. இவர் ஜாம்பவான். இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்றேன்னு கூட சொல்லல. அவரு பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ ஒரு பிளே எழுதி அதுல வந்து சாருஹாசன் அண்ட் சுஹாசினியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மதுவந்தியும் ரிஹர்ஸ் பண்ணாங்க, இவரும் ரிஹர்ஸ் பண்ணாரு. பட் 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அவளை குறை சொல்லல. பட் இவரோட சின்சியாரிட்டி வாஸ் அமேசிங். அமேசிங்னா அமேசிங். ஃபுல் அதுவும் இங்கிலீஷ்ல வேற. நீ சார் உனக்கு ஒன்று தெரியுமாம்மா, நான் இத்தனை வருஷத்துல இங்கிலீஷ்ல டிராமாவே ஆக்ட் பண்ணதில்லை அப்படின்னாரு.
தமிழ்ல தான் பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷ்ல அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இங்கிலீஷ் பிளேல பண்ணலையா, மெட்ராஸ் பிளேயர்ஸ்ல நீங்க ஆக்ட் பண்ணலையா, வேற தியேட்டர்ல ஆக்ட் பண்ணலையா, இங்கிலீஷ்ல பண்ணவே இல்லையான்னா இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ரொம்ப அனாயாசமா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப கம்ஃபர்டபுளா கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பாவையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவாரு, இவ்வளவு ஃபாஸ்டாலாம் நான் பேசக்கூடாது, ஸ்லோவா சொல்லணும், ஜோக்கு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிதான் உங்க அப்பா சொல்லுவாருன்னு உள் வாங்கி அவர் அது நாங்க வந்து வித் ஸ்கிரீன் அண்ட் சினிமாவையும் டிராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம். ரொம்ப 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 அழகா பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளவு நாள் நன்றி சொல்லியிருக்கேன்னு தெரியல. இந்த மேடையில நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட வைஜிஎம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பார்க் ஹயட்ல அப்பதான் வந்து தெலுங்கு டைலாக் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில ஜட்ஜி பெருசா பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ சொன்னாரு, ஹாசினி குவிக்கா முடிச்சிடுறேன், ஏன்னா நீ பிஸியா இருப்பான்னு நினைக்கிறேன், சாரு கேசியை வந்து நாங்க படமா எடுக்க போறோம், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்றாரு, அந்த பாக்யம்ன்ற ஒய்ஃப் கேரக்டரை நீ நடிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் அதுல ஃபுல்லா அங்கெங்கனாதபடி எங்கும் வியாபித்திருந்தது இவர்தானே, மற்ற கேரக்டர்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே, இதுல எந்த கேரக்டர் படம் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நோ சொல்லாத வைஜிஎம்முக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம், அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை. அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா, எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ he was dominating the entire stage. இந்த சினிமாவில் அது வராது அவ்வளவா. அந்த லிப் மூவ்மெண்ட் கொடுப்பார் பாருங்க ஸ்டேஜ்ல, இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஒரு 5-6 பாட்டு இருக்கும்ல சுதா, அதுல அந்த கரெக்ட் டைமிங், நம்மளாம் ஆர்டிஸ்டா இங்க மிஸ் பண்ணுவாரு அங்க மிஸ் பண்ணுவாருன்னு பார்ப்போம், கரெக்டா அந்த ஆலாப்பனையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு. ஸோ அவர் தான் எனக்கு வந்து he was like dominating and he was omnipresent there in the playல. அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சுரேஷ் said and it was such a wonderful 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 experience. ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு முக்கியமான சீன்ல பையன்கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ஜென்சி டிரெக்டர்ஸ் கேட்குற மாதிரி நேரம் வந்து வாயை மட்டும் அசைச்சு டயலாக் சொன்னேன். அவர்கிட்ட என்னடா அவனுக்கு அறிவே இல்லையா, என்ன இது கொஞ்சம் கூட இப்படி பண்றிய, துரோகை நீ, உங்க அப்பாவை பத்தி ஒண்ணுமே தெரியல. என்னன்னு தனியா கூப்பிட்டு, என்ன ஹாசினி கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லை, நீ என்ன நடிக்கிறேன்னு கேட்டாரு. சுத்தமா எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணுல. என்னன்னு எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி, உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணுல எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே இந்த வஞ்ச புகழ்ச்சியே இல்லை, அது இகழ்ச்சி, வஞ்ச இகழ்ச்சி. அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது. ஏன்னா இப்பெல்லாம் இந்த ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஆக்சுவலி நடக்குதுன்னா ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம் டைரக்டர் சொன்னா அப்பவே நான் கீழே வந்தேன். ஐயோ போச்சு, இங்க இந்த படத்துல வந்து நமக்கு சேலஞ்சிங்கா ஒண்ணு இருக்கிறது இல்ல, உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன், நிச்சயமா நீ என் படத்துல இருக்கணும். அப்ப கேரக்டருக்கு நான் சரியில்லையா, நீ யாரும் ஃபேன் தானா அவர் தானா அப்படின்லாம் தோணும். பட் ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிக்கிற நீ கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 2வது நேஷனல் அவார்ட் கிடைச்சது. ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், அவர் கூட இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துல வந்து வைஜிஎம் தான் ஃபுல்லா அங்கெங்கனாதபடி வியாபிச்சிருக்காரு. நாங்கெல்லாம் அப்படியே ஷேடோவில் இருக்கோம், அவ்வளோதான். பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். விஜயும் சரி, சமுத்திரக்கனி சாரும் சரி, அண்ட் சத்யராஜ் சொல்லணும், ஹீ இஸ் ஃபேன்டாபுலஸ் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே வந்து ரொம்ப 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 பிடிச்சது. அதுதான் உண்மையான கலைஞன். ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இப்போ இன்ஃபேக்ட் சுரேஷ் கேட்டார் ஏதாவது ஒரு மேக்கப் பர்சனை சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும்னு. So happy to see his performance also. ரொம்ப நல்லா இருந்தது. This film should really do well because இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம். ஒரு தத்துவம் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் திரும்பி நமக்கு ஒரு ஹோப்பை கொடுத்த ஒரு ஃபில்மா எனக்கு இருந்தது. இதே எஃபெக்ட் வந்து பீப்புளுக்கு இருக்கணும். ஜென்ஸி, அந்த மிலேனியம் கிட்ஸ், 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. I hope this film is a huge success for all the sincerity of all these people. Wishing you all the very best and thank you. என்ன இதோட ஒரு பாகமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கத்துக்குட்டியா என்னை காஸ்ட் பண்ண சரேஷ் சாருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிட்டு இருக்கு, இன்னும் இதுக்கப்புறமும் பேசும். அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாரு சார். ஸோ அதை சொல்லும் போது எனக்கு இமோஷனலாக நான் இந்த படம் பண்ணணும்னு மைண்டில் நினைச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ஐசியூல 6 days இருந்து இறந்தாரு. அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க டாக்டர் கிட்ட என்னை வந்து பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, எப்படி டாக்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் படிக்கிறேன் அப்படின்னு. 4th டே வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ள இருந்தது, அது பிரெயினுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு என்ன யாரும் தெரியல, யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. ஸோ அது ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிடுச்சு. அது என்னைக்காக இருந்தாலுமே அது ஒரு வலி. அதுக்குலாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து லைஃப்ல ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்துல ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியுன்றதை நம்பி இந்த படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் சார் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்றேன் என்ன சொல்லுவாரு, ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படி பர்ஃபார்ம் பண்றேன்னு. சார் வந்து எனக்கு கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன், அப்படியே பண்ணு அப்படின்னாரு. சரி இதை ஒரு அப்ரிஷியேட் பண்றாரா இல்லை என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. அடுத்த ஷாட்லயும் வந்து பை மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்டேன், நீ ஒன்று பண்ணு, இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ண, அது போதும் அப்படின்னாரு. சரி அப்படியே எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே இவர் நம்மளை அப்ரிஷியேட் தான் பண்றாரு, நம்ம பெர்ஃபார்ம் பண்றது ஓகே போல அப்படின்னு நினைச்சேன். பட் ஹி இஸ் வெரி ஜெனரஸ் இன் அப்ரிஷியேட்டிங். அது வந்து நான் சின்ன பொண்ணு இவளுக்கெல்லாம் என்ன இந்த பொண்ணுக்கெல்லாம் என்ன அப்ரிஷியேட் பண்ண அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் மானிட்டர் முன்னாடி சிரிச்சு சந்தோஷப்பட்டு கை தட்டி சபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்கும்போது அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி என்னை அப்ரிஷியேட் பண்றாருன்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஒர்க் பண்ண ஒரு ஃபில்ம் இது. அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு ஷாட்டுக்கு அவர் பாஷா கூட சொன்னார் அவர் அறியாம. ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ. இது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங். அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து 7 அப்படின்னாங்க. மொத்த ஷூட்டிங்கே வந்து ஓகே. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஷூட் ரேப் அப் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சார் வாட்ஸ்அப்பில். ஸோ அது இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒன்று, இல்லாட்டி அந்தந்த டைமில் நம்ம வந்து தேங்க்யூ சொல்லுவோம், இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம். பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து டைம் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதெல்லாம் வந்து நான் ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஃபோன் மாற்றினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோட ஃபோனில் இருந்து, எந்த ஃபோன் மாற்றினாலும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி போஸ்டரில் தான் வந்து எடிட்டர் பேரில் வந்து ரிச்சர்ட் இருப்பார். பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்ட்க்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணதில் இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட். அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேற லெவலில் இருந்தது, ஃபுல் கூஸ் பம்ஸாக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வைஜயேந்திரன் சார். சார் சச் அன் ஆனர். ஃபர்ஸ்ட் நான் அந்த ட்ராமா நான் பார்க்கல, பட் அந்த டாபிக் நிறைய கேட்டிருக்கேன். யாரெல்லாம் அதுக்கு ஃபேன், யாரெல்லாம் அதை விஷ் பண்ணியிருக்கா. நீங்க எவ்வளோ மேடைகளை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வந்து அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அண்ட் அவரை பெர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்லை. பட் நான் ரொம்ப ரசிச்சது வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பார். பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஒரு சீனில் வந்து கிளிசரினே இல்லாமல் அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட்டில் வந்து என்ன அறியாமலே நான் வந்து கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன். ஐ திங்க் அதுதான் அந்த பெர்ஃபார்மன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் வந்து படத்தில் இருக்குது. அதுதான் வந்து என்ன சொல்றது, எனக்கு என் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு ஒரு ஸ்கோப் உள்ள சீன். ஸோ அந்த சீன் அப்போ நானும் சுஹாசினி வைஜிஎம் சார், தலைவாசல் விஜய் சார் இருந்தோம். ஸோ இது ஒரு ஒயிட் ஷாட் எடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் க்ளோஸ் எடுத்துட்டு கடைசியாக எனக்கு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கலாம், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. பட் அவர் வைஜிஎம் சாரும் அவங்க ஒய்ஃபும் வந்து அந்த ஷாட் முடிஞ்சிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து செட்டில் உட்காந்துட்டாங்க. எதுக்குன்னா
அந்த ரோல் பண்ணும்போது அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக வைஜிஎம் சார் அவங்க ஒய்ஃப் தான். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் எதுவும் அதை தப்பு பண்ணிடக்கூடாது, இல்லை கரெக்டாக பண்ணணும், டவுட் இருந்தால் அந்த பொண்ணை திணறக்கூடாது கேட்கணும்னு. ஸோ அது வந்து அவருக்கு அந்த படத்து மேலே இருக்க கனெக்ட், அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது. டின்னர் கூட அவங்க சாப்பிட போகல, அந்த நானும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ 2 பேருக்கும். அண்ட் சுஹாசினி மேம் நீங்களாம் சிந்து பைரவியிலலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அந்த பாட்டு நீங்கள் இப்படி சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், அந்த பாட்டு பாடும்போதுலாம் இவங்க இதுக்கு எப்படி லெப்ஸன் கொடுத்துருப்பாங்க, எப்படி கற்றுட்டு இருப்பாங்க, ரொம்ப எனக்கு பாட்டு தெரியுமா, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் கண்ணிலேயே பேசுவீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார் அப்படி சொன்னது. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது, உங்க கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். எந்த இமோஷன்னாலும் அதோடய அவங்க அழகாக கன்வே பண்ணுவாங்க. எனக்கு அது நல்லா வியந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புமே நானும் ஃபேன்பால் மூமெண்ட்ல தான் இருந்தேன். பட் எனக்கு வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக கொடுத்து அவங்களோட வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து என்ன நிறைய வாட்டி இப்பயுமே இங்கே அவங்க எல்லாரும் முன்னாடி பாராட்டினாங்க. ஸ்பாட்ல அவ்வளோ பாராட்டினாங்க. அதுக்குள்ள ஒரு பிறந்தாங்க வேணும், நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு மேக்கப் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, இமோஷனல் சீன்ஸ்க்கான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஜிஎம் சார் சுரேஷ் நம்மளாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் எங்கேயாவது காஸ்டியூம் மாட்ட போயிருந்தா கூட சுரேஷ் என்னை கூப்பிடுவார், மானிட்டர் முன்னாடி வந்து பாரு அவங்க எப்படி பண்றாங்கன்னு. ஏன்னா அது பெரிய பெரிய லேர்னிங்கா இருந்தது எனக்கு. இப்போ ஒரு இமோஷனல் சீன் நடிக்கிறோம் அப்படின்னா டைரக்டா 100 ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து 10, 20, அப்புறம் 40, அப்புறம் 60, அப்புறம் 80, அப்புறம் 100க்கு போகும்போது அதோட இம்பாக்ட் வேற லெவல்ல இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கத்துக்கிட்டேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ விஜய் சார் நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி டைலாக்ஸ் பெருசா இருந்தது, பட் எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங் டைலாக்ஸ். அப்படியே இந்த டைலாக் பேசினாலே அடிச்சுட்டு போற மாதிரி இருந்தது. அண்ட் உள்ள ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டைலாக்ஸ் சார். மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்து கொலா மாஸ்டரோட தான். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க நிறைய பேர் ஆட வச்சிருக்கீங்க. இந்த படத்துல நான் ஆடல, பட் வெரி சூன் நீங்க என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேவா சார் அவர் சச் பாசிட்டிவ் பர்சன். அவரை பார்த்தாலே ரொம்ப தெய்வீகமா இருக்கும். ஒரு 9 years பேக் வந்து நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்லை அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் அவர் கரெக்டாக அந்த 9 years முன்னாடி உள்ள மீட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொன்னார். அவர் as a person is a very very nice person. and அவர் மியூசிக் மாஸுக்கு எல்லாம் கேட்டிருக்கோம். நான் இப்போ கூட ரீசெண்டாக பாஷா படம் பார்த்தாங்க, விசில் அடிச்சு பார்த்துட்டு நான் வீடியோ அனுப்பிச்சேன் டைரக்டர் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. அருண் சார் தேங்க்யூ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. விஜய் சார் அவர் வந்து எங்கள் அப்பா என் சித்தப்பா எல்லாமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படம் ஸ்பாட்ல பார்த்தோன்னே நீ பாண்டியன் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி கேர்லாக தான் அதுலேருந்து ட்ரீட் பண்ணாரு. ஸோ அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட கோமா பேசுகிற காம்பினேஷன்லாம் இருக்கும்போது நீ அதெல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் நீ பெர்ஃபார்ம் பண்ணு, நீ 100% போடாது, என்ன யோசிக்காத அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னால் யாரையும் விட முடியல, அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன். பாட்ஷா மேம் தேங்க்யூ. எல்லாத்தையும் நான் ஒரு மோஸ்ட்லி வில்லேஜ் செட்டப் வில்லேஜ் கேர்லாகவே நானே பார்த்துருக்கேன் நிறைய. ஸோ எனக்கு இந்த லுக்கும் ரொம்ப அழகாக பிடிச்சது, அதுக்கு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆக்டர் ராஜ் ஓப்பன். அவர் இங்கே இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் ராஜ். இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஆக்டர் ஆல்சோ. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் உலக இசை தின வாழ்த்துக்கள். விதவிதமா சோற்று சீட்டு கண்ணாடி இது போல நிறைய கானா பாடல்கள் நடிச்சவர் நிறைய கானா பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மெலோடி பாடல்கள், இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு 410 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை, கனவு, சங்கராபரணம் சிந்துபைரவி போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது. எல்லா சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால், அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், எல்லா சூப்பர் ஸ்டார், மலையாளம், கன்னடம், தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு
இந்த ரசிகர்களுக்கு காட்டிய டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாருகேசி நாடகம் பார்த்தேன், நான் பார்த்திருக்கேன். அதே அப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. இதே வைஜிஎம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் 45 வருஷம் நாடகத்தில் இருந்து. நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பார், டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்கள் ஒரு 45 வருஷமா நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்தில் அடேங்கப்பா சார் ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுடைய நடிப்பு, அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூவ்மெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவாஜி சார் பண்ணாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணாரு, அதுக்கப்புறம் வைஜி மகேந்திரன் சார் அப்படி ஒரு அந்த சரங்கெல்லாம் அப்படி லிப் மூவ்மெண்ட் பர்ஃபெக்டா பண்ணி அவ்வளவு அழகா பண்ணி ஒரு சுபாஷினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க ரீரெக்கார்டிங் பண்ணும்போது. உண்மையிலம்மா அதாவது இவருக்குடைய அந்த அல்சைமர் ஸ்ட்ரோக் வந்ததை இப்படி மறைச்சிட்டீங்களேன்னு வார்த்தை சொல்லுவீங்கல்ல. ரீரெக்கார்டிங் பண்ணும்போதே எங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதோம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். வைஜி மகேந்திரன் சார் சுகாசி அவர்கள் இதுல சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் எல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்ற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா. அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிழிமை துணை அதெல்லாம் நடிப்பு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அதே போல நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள், அதை நம்ம ஜேபி சார் அவர்கள் வந்தது கொஞ்சமா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ். தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே முக்கியமா என்னுடைய பாடல் இந்த படத்தை ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்க எனக்கு போன் பண்ணி பாராட்டினாங்க. அந்த பாராட்டும் போது நான் யாரை நினைச்சுப்பேன்னா விஜய் அவர்களை தான் நினைச்சுப்பேன். இவரை பாராட்டும் போது ஏன்னா அப்படி இருக்கும் பாடல். டயலாக் சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர் தான் அற்புதமா எழுதியிருப்பாரு. பாடல்களுக்கு வரி அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்குன்னு அந்த வரி அவள் கைத வரம் ஸ்வரம் என் பாடல் அப்படி வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம். என்னுடைய இசை நிழல். இது நான் சொல்லல, என் குருநாதர் MS விஸ்வநாதன் மாமேதை சொன்ன வார்த்தை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாரும் மாஸ்டர் இருக்காங்க, நம்ம ரிச்சா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்க அது படம் ஆக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா, அப்பவே நீங்க ஒரு பெரிய ஞானஸ்தான். ஒரு ஞானஸ்தான் இந்த இதை படமா எடுத்து முடியும். அந்த எண்ணம் வரும். அது போல சுரேஷ் கிருஷ்ணா சார், ஓஜிஎம் சார், சுகாஷினி அவர்கள், கலாமா சார், ரஞ்சித், ரிச்சர்ட் எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சிருக்கீங்க. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இதுல நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம். அவருடைய கிராண்ட்சன் ரொம்ப நல்லா இன்னைக்கு பிரேயர் பாடினாரு. நல்லா அமைஞ்சிருக்கு விழா. வணக்கம்மா. நன்றி.